ஹே மின்னலே மின்னலே ஹே மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. அபி, என்ன யாரையும் காணோம்? எல்லாரும் தூங்கிட்டாங்களோ? யாரு தூங்கினாலும் சரி தூங்கலனாலும் சரி, ஆனா உன் அப்பா தூங்கியிருக்கணும் அபி. இல்லைன்னு வச்சுக்க, இந்நேரத்துல நம்ம 2 பேரும் வீட்டுக்கு வர்றதுக்கு அவர் மட்டும் பார்த்தாரு, நம்ம 2 பேரையும் வச்சு வாங்கு வாங்குன்னு வாங்கி விட்டுருவார் அபி. சரி, இப்ப இங்க யாரையும் காணோம், இப்படியே நைஸா போய் 2 பேரும் ரூம்ல படுத்துருவோம். உன் அப்பா கண்ணில் மட்டும் பட்டோம், அவ்வளவுதான். சரி, யாராவது வர்றதுக்குள்ள சீக்கிரமா ரூமுக்கு போயிடலாம். நீ சத்தம் போடாத அபி. அபி, சத்தம் போட மாட்டல்ல? ஏன்னா இப்போ உன் அப்பா ரூமை தான் கிராஸ் பண்ண போறோம். கரெக்டா அங்க போகும்போது நீ சத்தம் போட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன் அப்பா வெளியே வந்துருவாரு, நம்ம மாட்டிக்குவோம். சரியா அபி? சத்தம் போட மாட்டல்ல? அபி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஊன்னு சொல்லு. ஐயோ, தூங்கிட்டியா? நான் ஒருத்தன் நீ முழிச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு ரூமை கிராஸ் பண்ணும்போது எங்க சத்தம் போட்டுருவியோன்னு பயந்துதான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அபி குட்டி தூங்கியாச்சு, அப்ப பிரச்சனை இல்ல. இனி சத்தம் போடாம யார் கண்ணிலையும் படாம நைஸா போய் ரூம்ல படுத்துடணும். ஓ, நீயா? நான் பயந்தே போயிட்டேன். ஏண்டா உன் மாமா நினைச்சிட்டியா? ஐயோ ஆமா, அவர் தான் வந்துட்டாரோன்னு நினைச்சிட்டேன். ஏண்டா இவ்ளோ பயம் இருக்குல்ல, அப்புறம் ஏண்டா இவ்ளோ லேட்டா வர? நேரத்திலே வர வேண்டியதானே வீட்டுக்கு. என்ன வரலாம் தாக்கா நினைச்சேன், அப்புறம் சக்தியோட ரூமுக்கு போயிருந்தனா, அவன் ரூம்ல வேற யாரும் இல்ல, அவன் தனியா இருக்கான். அதான் சரின்னு கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. அவன் தனியா இருக்கான்னா அவனையும் கூட்டிட்டு நேரத்துல வீட்டுக்கு வந்து இங்கேயே 2 பேரும் படுக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு வெளியே பேசுறேன், அவன் கூட ரூம்ல போய் பேசுறேன்னு இப்படி எப்ப பார்த்தாலும் லேட்டா தான் வரேன். இதனாலயே தான் மாமாக்கு மேல கோவம் வருது. அதுலயும் நீ மட்டும் தனியா போய் லேட்டா வந்தா கூட பரவாயில்ல, அவர் கண்டுக்க மாட்டாரு. அப்படியே வேற கூட்டிட்டு போய் இவ்ளோ லேட்டா வர. ஏன் லேட்டா வந்தா என்ன? அவளை நான் பாத்துக்க மாட்டேனா? டே, நீ பாத்துக்குவடா, பாத்துக்க மாட்டேன்னு இல்ல, இருந்தாலும் 2 பேரும் இவ்ளோ லேட்டா வரீங்கன்னு அவருக்கு கோவம் வரத்தானே செய்யும். அது கூட உங்க மேல இருக்கிற அக்கறையில தான்டா அவர் கோவப்படுறாரு. இந்த அக்கறை சக்கரை எல்லாம் உன்னோடையும் உன் பையனோடையும் நிறுத்திக்க சொல்லு. அபிய நான் பாத்துக்குவேன், அவளை பத்தி யாரும் இந்த வீட்டுல கவலைப்பட வேண்டாம். ஐயோ, எங்களுக்கு கவலை அபிய பத்தி இல்ல, உன்னை பத்தி தான். அவளை நீ பாத்துக்குவ, ஆனா உன்னை யாரா பாத்துக்குவா? இப்படி அச்சராத்திரில திருட மாதிரி வீட்டுக்கு வர. நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல, நேரத்துக்கு தூங்குறது இல்ல, நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றது இல்ல, இப்படி வெளியவே சுத்திட்டு இருக்க. நானும் சரி, காலேஜ் முடிக்கிற வரைக்கும் சின்ன பையன் தானே, கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போகட்டும்னு தான் எதுவும் கேட்காம பேசாம இருந்தேன். ஏன் இப்ப நேத்து காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள இன்னைக்கு நான் கிழவன் ஆயிட்டேனா? டேய், இப்படி ஏதாவது ஒன்று சொன்னா பதிலுக்கு பதில் பேசு. இதுக்கு தாண்டா உன் மாமா உன்னை திட்டுறாரு. ஆமா ஆமா, இல்லாட்டி மட்டும் உன் புருஷன் அப்படியே என்ன பாராட்டி தள்ளிடுவாரு பாரு. ஏய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அந்த ஹிட்லரே தூங்கிட்டாரு, நீ பாட்டுக்கு பேசி பேசி தூங்குறவரையும் எழுப்பி விட்டு என்ன திட்டு வாங்க வைக்கணுமா உனக்கு? நீ பேசாம ரூம்ல போய் படு. அபி தூங்கிட்டா, நான் ரூம்ல போய் படுக்கிறேன், எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். டேடி இருடா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் நின்னுக்கிட்டு இருக்கேன். என்ன உனக்கு இப்ப ராத்திரியில என்ன முக்கியமான விஷயம்? காலையில பேசிக்கலாம் போ. இல்ல இல்ல, இரு இரு, இப்பவே தான் பேசணும். ஐயோ சரி, என்ன அந்த ஹிட்லர் முழிக்கிறதுக்குள்ள சீக்கிரமா சொல்லு. டேய், அது உன் மாமாவோட சித்தப்பா பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்கு, உனக்கு தெரியுமா? சித்தப்பா பொண்ணா? அந்த அளவுக்கு ஒரு சித்தப்பா இருக்குன்னு நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். இதுல வேற சித்தப்பாவோட பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? நானே இப்பதானே வீட்டுக்கு வரேன். சரி சரி, அவரோட சித்தப்பா பொண்ணு ஊர்ல இருந்து இன்னைக்கு வந்திருக்கு. சரி வரட்டும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ ஒண்ணுமே பண்ண கூடாது, அததான் சொல்றேன். நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே. இல்ல அது யாருன்னு கூட நான் பார்க்கல, அதுக்குள்ள என்ன பண்றது? டேய், பார்த்தாலும் ஒண்ணும் பண்ண கூடாது. இங்க பாருடா, உன் மாமா அவ வந்ததும் வராததுமா உன்னை பத்தி நீ சரியில்லை அப்படி இப்படின்னு தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் நான் தான் அவகிட்ட சொன்னேன், என் தம்பி எல்லாம் ஒன்னும் அப்படி இல்ல, அவன் எந்த பொண்ணையும் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டான், சுத்த தங்கோன்னு. நீ யாரை கேட்டு அப்படி எல்லாம் சொன்ன? டேய், என்னடா இப்படி சொல்ற? அப்ப நீ அவளை பாப்பியா? அடிச்சி, நான் இதுக்கு அவளை பார்க்கணும்? நான் அதுக்காக சொல்லல. அவ யாரு முதலாவது? எதுக்கு நீ அவகிட்ட போய் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க? அவ என்ன பத்தி என்ன நினைச்சா இப்ப என்ன? அது எப்படி என்னன்னு விட முடியும்? நீ என் தம்பிடா, உன்னை பத்தி அவர் இல்லாததெல்லாம் சொல்லி உன் இமேஜை டேமேஜ் பண்ணாருன்னா அதை எப்படி நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதான் என் தம்பி அப்படியெல்லாம் இல்ல, ரொம்ப நல்லவனே, நல்லதா உன்னை பத்தி 4 பிட்டு போட்டிருக்கேன். அவர் ஏன் இமேஜை டேமேஜ் பண்ணது கூட எனக்கு இப்ப கவலை இல்ல.
ஆனா நீ என்னை பத்தி நல்லதா 4 பிட்டு போட்டிருக்கேன்னு சொல்லும் போதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. டேய் ஏன்டா அப்படி சொல்ற? ஒன்னும் இல்ல. சரி இப்ப நான் என்னதான் பண்ணணுங்கிற? சீக்கிரமா சொல்லி, எனக்கு தூக்கம் வருது. டேய் ஒன்னும் இல்லடா, இங்க பாரு, அவகிட்ட என் தம்பிக்கு இந்த பொண்ணுங்கெல்லாம் பிடிக்காது, எந்த பொண்ணையும் ஏறெடுத்தெல்லாம் பார்க்க மாட்டான், எதுக்கு நீ வீட்ல இருந்தனா உன்கிட்ட கூட பேச மாட்டான்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு காலையில நீ அவளை பார்த்தா கூட அவளை கண்டுக்காத மாதிரியே இருக்கணும். ஒருவேளை அவளே உன்கிட்ட பேச வந்தா கூட நீ அவகிட்ட பேசக்கூடாது, அவளை மைண்ட் பண்ணாம போயிடணும். அட இவ்வளவுதானா? நீ சொல்லலனாலும் நான் அவளை மைண்ட் பண்ண மாட்டேன். அதுலயும் உன் புருஷனோட தங்கச்சின்னு வேற சொல்லிட்ட. சத்தியமா அவ இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். போதுமா? அது போதும்டா. சரி அம்மா தாயே, அவ்வளவுதானா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? அப்புறம் இன்னொரு விஷயம்டா, அவகிட்ட உன்ன நான் ரொம்ப நல்லவன், அடிக்கடி சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதனால அவ முன்னாடி எக்காரணத்தை கொண்டும் எந்த சண்டைக்கும் பிரச்சனைக்கும் போயிடாதடா. பொண்ணுங்களை பார்க்க மாட்டேன்னு சொன்ன, சரி யாரு கேட்டு சண்டைக்கு போக மாட்டேன்னு சொன்ன? நான் தான் சொன்னல, அவகிட்ட உன்ன நீ ரொம்ப நல்லவன் அப்பாவினால சொல்லி வச்சிருக்கேன். யாரு கேட்டு நீ அப்படிலாம் சொன்ன? இல்ல நீ சொன்னங்கிறதுக்காக ஏதாவது பிரச்சனை வந்து பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதெல்லாம் என்னால முடியாது. நான் உன்னை சண்டைக்கே போவேன்னு சொல்லல, அவ முன்னாடி சண்டைக்கு போகாதான்னு தான் சொன்னேன். ஓ அப்படி சொன்னியா? சரி அவ முன்னாடி நான் எதுக்கு சண்டைக்கு போறேன்? அவ முன்னாடியே நான் போக மாட்டேன். போதுமா? போதும்டா. சரி அம்மா தாயே, கண்டிஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சா? நான் போய் தூங்கட்டுமா? அவ்வளவுதான்டா, நீ போய் தூங்கு. சரி நான் போய் தூங்குறேன். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இனி காலையில நான் எவ்வளவு மணிக்கு எந்திரிப்பேன்னு எனக்கே தெரியாது. தயவு செஞ்சு என்ன காலையில கூப்பிடாத. நானா எப்ப எந்திரிச்சு வரணும் அப்பதான் வருவேன். நீ எப்ப வேணும்னாலும் எந்திரிச்சு வா. ஏன் நாளைக்கு நைட் வரைக்கும் கூட தூங்கு, நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன். போதுமா? சரி ஓகே. அப்புறம் இப்படி அத்தை ராத்திரியில பேய் மாதிரி நிக்காம நீயும் போய் தூங்கு. மாமா தேட போறாரு. டேய் அத நான் பாத்துக்கிறேன், நீ போய் தூங்குடா. சரி சரி, குட் நைட். ஐஷு, உனக்கு இங்கெல்லாம் செட் ஆயிடுச்சுல? உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு, இல்ல அண்ணி கிட்ட கூட சொல்லு. அவ எதுனாலும் பார்த்து உனக்கு வாங்கி தருவா. இல்ல சேட்டா, எனக்கு இப்போ ஒண்ணும் வேண்டாம். என்னைக்கு வேணும்னு வச்சா நான் சொல்றேன். சரிடா. அப்புறம் உனக்கு வீட்லயே இருக்கிறதுக்கு போர் அடிச்சுச்சுன்னா வெளியே எங்கேயாவது போயிட்டு வா. உன் அண்ணி கூட போறதுக்கு கஷ்டமா இருந்தா நம்ம வீட்டுல வேலை செய்யறாங்களே லட்சுமி அக்கா, அவங்க பொண்ணு கூட இந்த வருஷம் தான் காலேஜ் முடிச்சுட்டு ஊர்ல இருந்து வந்திருக்கா. ஓன் செட்டு தான். அவளுக்கு இந்த ஊர்ல எல்லா இடமும் தெரியும். நீயும் அவளும் வேணா வெளியே எங்கேயாவது போயிட்டு வாங்க. சரி சேட்டா, பரவாயில்ல. எனக்கு இந்த ஊர்ல கம்பெனிக்கு ஆரும் இருக்காதோன்னு நினைச்சேன். லட்சுமி அக்காவோட பொண்ணு ஆரி என்னன்னு பார்த்து நான் போய் பேசிக்கிறேன். சரி ஐஷா, அவ பேரு கையல். இங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அதுதான் லட்சுமி அக்கா வீடு. போய் பாரு என்ன. சரி சேட்டா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நேத்து நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்ட. என்னடா சொல்லு. அது சேட்டா, நான் நேத்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தப்போ ஒரு பையன் என்னோட கையை பிடிச்சி இழுத்துட்டான். என்னது, கையை பிடிச்சி இழுத்துட்டானா? இது ஏன் நீ நேத்து என்கிட்ட சொல்லல? சொல்லிருந்தா அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு வகந்திருக்க மாட்டேன். சரி அவன் யாருன்னு தெரியுமா? எப்படி இருந்தான்னு சொல்லு. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஐயோ சேட்டா, அதெல்லாம் வேண்டாம். இது பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தன் என்கிட்ட பிரச்சனை பண்ணாத, உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். மற்றபடி நீ அவனை ஒன்னும் பண்ண வேண்டாம். அவன் என் கையை பிடிச்சதுக்கு அவனுக்கு பதிலுக்கு நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன். இல்ல ஐஷு, உனக்கு தெரியாது, இப்படிதான் இந்த ஊர்ல நிறைய பொறுக்கி பசங்க சுத்திட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு பாக்குறதுக்கு அழகா இருந்துடக்கூடாது, உடனே யாரு என்னன்னு விசாரிச்சு பின்னால சுத்த ஆரம்பிச்சிருவானுங்க. நீ அவன் எப்படி இருந்தாலும் மட்டும் சொல்லு. அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு 4 போடு போட்டாதான் சரியாகும். இல்லன்னா திரும்ப உன்னை தேடி வந்தாலும் வந்துருவான். ஐயோ இல்ல சேட்டா, அதான் நான் சொன்னனே, நேத்தே அவனுக்கு உண்டானது நான் கொடுத்துட்டேன். இனி ஒன்னும் அவன் என்ன தேடி வரும்னு எனக்கு தோணல. இனி என்ன செலப்பா என்ன தேடி வந்தாலும் நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், நானே அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். சரி ஐஷு, இதுக்கப்புறம் அவன் இங்க எங்கேயாவது பார்த்தா உடனே சொல்லு, நான் வரேன். அவனை அப்படியெல்லாம் சும்மா விட்டுறக்கூடாது. இல்ல சேட்டா, நான் திரும்ப அவனை பார்த்தா கண்டிப்பா நான் அவனை கூப்பிட்டு சொல்றேன். சரிடா. அப்புறம் நான் சொன்னல, உன் அண்ணியோட தம்பி, அவனோட ஃப்ரெண்டுங்க கூட பூரா பொறுக்கி பசங்க தான். அவனை தேடி கூட சில நேரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அதுல கூட நீ சொன்னவ இருந்தானா பார்த்து சொல்லு. சரி சேட்டா. அப்புறம் நேத்துக்கு நான் வந்ததுல இருந்தே அண்ணியோட தம்பின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா அது யாருன்னே நான் பார்க்கல. அவன் வீட்டுக்கே வரல. அவன் இங்க இல்லையா? ஐயோ நீ வேற ஐஷு, அவனையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. நம்ம சிஎம் கூட போய் பார்த்தாலும் பார்த்தரலாம், ஆனா இவனை பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பிஸியான ஆளு. எந்த அத்தனைக்கும் பிஸியா? ஆமா, எதுல பிஸின்னு கேளு. ஊர் பொறுக்கிறதுல. அவனையெல்லாம் நீ வீட்டுல பார்க்கவே முடியாது. ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அத்தை ராத்திரி 12 மணிக்கு திருட மாதிரி வீட்டுக்கு வருவான். அப்புறம் என்னமோ ராத்திரி எல்லாம் வெட்டி முடிச்சுட்டு வந்த மாதிரி காலையில வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைங்க கூட எந்திரிச்சு ரெடியாகி வெளியே விளையாட போயிருங்க. ஆனா சார் 9 மணி 10 மணி வரைக்கும் நல்லா இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருப்பாரு. அப்புறம் 10 மணிக்கு எந்திரிச்சு கூட என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிற? ஏதோ கலெக்டர் வேலைக்கு போற மாதிரி சீக்கிரமா சாப்பிட்டு ரெடியாகி திரும்பவும் ஊர் பொறுக்க போயிருவாரு.
இதுதான் சாரோட டெய்லி ரொட்டீன். முன்னாடி கூட ஏதோ அப்பப்ப காலேஜ் போய் எட்டி பார்த்துட்டு வர வேலை இருந்துச்சு. இப்பதான் காலேஜ் முடிச்சு போச்சு. இனி அந்த வேலையும் இல்ல. இனி ஊர் பொறுக்கிற வேலையவே ஃபுல் டைம் பாப்பாரு. என்ன சேட்டா இப்படி சொல்ற? இங்கன கூட ஒரு ஆள் இருக்குமா? இருக்கானே இந்த வீட்ல ஒருத்தன். அவனை பத்தி பேசினாலே எனக்கு டென்ஷன் தான். சரி, அப்புறம் இப்ப அவன் வீட்ல தான் இருக்கானா? ஆமா, வீட்ல தான் இருப்பான். மணி இன்னும் 10 ஆவலல்ல. இன்னும் சார் பெட்டை விட்டு எந்திரிச்சிருக்க கூட மாட்டாரு. சரி சரி ஐஷு, அப்புறம் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா நீ ஃபோன் பண்ணு, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். சரி சேட்டா, நான் என்னங்க வேணுங்க கூப்பிடுறேன், நீ போயிட்டு வா. சரிடா, பாய். சரி. ஓ, அப்போ வீட்டுல எல்லாரும் பில்டப் கொடுத்த அந்த மாஸ் ஹீரோ இப்ப வீட்ல தான் இருக்காரு. அது யாருன்னு இன்னைக்கு நான் பார்த்தே ஆகணும். இவன் தான் அண்ணியோட தம்பியா? ஆரானது நோக்கான்னு வந்தா முகத்தை இப்படி பெட்ஷீட் போத்தி படுத்திருக்கு, முகமே தெரியலையே. சரி, எந்தாயாலும் இவன் யாருன்னு பார்க்க தானே கஷ்டப்பட்டு இவன் ரூம்குள்ள வந்தோம். மெதுவா பெட்ஷீட்டை எடுத்து அவன் முகத்தை மாத்திரம் பார்த்துட்டு போயிடலாம். அப்படி சும்மாடா, போர்வை இருக்காதுடா, குளிருது. ஐயோ, எங்கனெங்கிலும் மெல்ல போர்வை எடுத்து முகத்தை பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள எந்திரிச்சிருவானோ? சரி, ஒரு பிராവശ്யம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி போர்வை இருக்காது, அப்படி குளிருது. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன், இங்க வா. ஹே, நீயா? நீ எப்படி இங்க? எடா தெண்டி, அத நான் கேட்கணும்டா. ஓ, அப்ப சேட்டன் சொன்ன அண்ணியோட தம்பி நீதானா? அது சரி, அப்ப சேட்டன் சொன்னது சரிதான். நீ ஆளு சரியல்ல, ஃப்ராடு, பொண்ணுங்க விஷயத்துல அங்கன்னு இங்கன்னு எல்லாம் சேட்டன் சொல்லிச்சு. அத நான் உன்னை பஸ் ஸ்டாண்டில பார்த்தப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா சேட்டன் சொன்ன அண்ணியோட தம்பியும் நீயும் ஒரே ஆளா இருப்பேன்னு தான் நான் நினைக்கல. ஏய் நிறுத்தடி, நான் யாருன்னு இருக்கட்டும், முதல்ல நீ யாருடி? என் வீட்டுல நீ அடி பண்ற? ஐயடா, நின்ற வீடோ இது? எந்த சேட்டன் வீடா? என்ன சொல்ற இவ? ஒருவேளை அக்கா ஏதோ மாமாவோட சித்தப்பா பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு சொல்லிச்சு, அது இவளா இருக்குமோ? எந்தடா முழிக்கிற? நேத்து நீ என்கிட்ட பஸ் ஸ்டாண்ட்ல பிரச்சனை பண்ணத நான் சேட்டன் கிட்ட சொன்னேன். இதுக்கப்புறம் உன்னை எங்கேயாவது பார்த்தா என்கிட்ட சொல்லுன்னு சொன்னா. ஆனா நீ இப்படி வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன்னு தெரியல. ஷோ, இதுக்கப்புறம் இவளை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சனே. உனக்கு கடைசியில இப்படி வீட்டுக்கே வந்துட்டா. ஐயோ, நேத்து இவளை பார்த்ததுக்கே உள்ளுக்குள்ள மின்னல் அடிச்சது. இப்போ ஷடா, நான் நேத்து உன்கிட்ட சொன்னேன்ல, திரும்ப நான் உன்னை பார்த்தா உன்னை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு. ஆனா இப்ப நீ என் அண்ணியோட தம்பியா இருக்கிறதுனால மாத்திரம் தான் உன்னை நான் சும்மா விடுறேன். இருந்தாலும் நேத்து நீ என் கையை பிடிச்சி எடுத்ததுக்கு மரியாதைக்கு என்கிட்ட சாரி சொல்லு. மரியாதைக்கு என்கிட்ட சாரி சொல்லு. ஐயோ, என்னமோ சொல்றானே, எதுவுமே காதுல விழ மாட்டேங்குது. ஷடா, என்ன? என்கிட்ட சோறு வரடா. இப்ப நீ சோறு வரஞ்சிரீங்க, இப்பவே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஏ, நீ என்ன போலீஸ்ல இல்ல ஆர்மில கூட புடிச்சு கொடு, ஆனா முதல்ல எந்திரி. இல்ல இல்ல இல்ல, நின்னு நான் அங்கன விடல. ஏண்டா போலீஸ்னு சொன்னதும் பயந்துட்டியா? ஐயோ, என் பயமே வேற. ஏடா, விட்டா எஸ்கேப் ஆகி போலன்னு பாக்குறியா? மரியாதைக்கு என்கிட்ட சாரி கேளு, அப்பதான் நான் விடுவேன். என்னது சாரி கேட்கணுமா? இவ கரெக்டா தான் பேசுறாள், இல்ல எனக்கு தான் தப்பு தப்பா கேக்குதா? இதுக்கு மேல முடியாது. ஏய், முதல்ல எந்திரிச்சு போ. இல்ல போவில்ல, நீ இப்ப சாரி கேட்டாதான் நான் போவேன். ஏன் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், ஒழுங்கா எந்திரிச்சு போயிரு, இல்லனா நான் மொத்தமா சாரி கேட்டுருவேன். எந்த? ஐயோ, இவளுக்கு இப்படி புரிய வைப்பேன். ஏய், இப்ப என்ன உனக்கு சாரி கேட்கணும் அவ்வளவுதானே? சாரி, எந்திரிச்சு போ. இத முதல்லயே கேட்டிருந்தா நான் விட்டுருப்பேன்ல. ஏடா, அப்புறம் நீ இப்ப சோறு கேட்டது கொண்டு நீ இப்படியே விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காத. இனி நான் 2 மாசத்துக்கு இந்த வீட்டுல தான் இருப்பேன். 2 மாசமா? ஐயோ,
ഈ 2 മാസത്തില് ഞാൻ சொல்றதெல்லாம் കേട്ട് നീ നല്ല കുട്ടിയാ இருந்தா ഉன்னை ഞാൻ என் ചേട്ടൻகிட்ட சொல்லி கொடுக்க மாட்டேன். പക്ഷെ ഞാൻ சொல்ற എന്തെങ്കിലും நீ கேட்காம விட்டேன்னு வெச்சுக்கோ, அப்ப நான் உன்னை என் சேட்டன்கிட்ட இல்ல நேரா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். ஐயோ ஏய், நான் தான் சொன்னல, நீ என்ன ஆர்மியில கூட பிடிச்சு கொடு, ஆனா இப்ப எந்திரிச்சு போயிடு ப்ளீஸ். சரி சரி, நீ ரொம்ப பயப்படுற, நான் இப்ப போறேன், ஆனா திரும்பவும் வருவேன். ஐயோ என்ன இவ திரும்ப வருவேன்ட்டு போறா? நேத்து இவ கைய பிடிச்சதுக்கே ஒரு மாதிரி கிர்ன்னு இருந்துச்சு, இதுல வேற இப்ப என்னெல்லாமோ பண்ணிட்டா. ஐயோ முடியலையே டே சக்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இப்பதான் ஒரு வழியா ஷைலோட ஹேர் ஸ்டைல் பஞ்சாயத்து முடிஞ்சது. இப்ப அதுக்குள்ள அடுத்த பஞ்சாயத்து ஐஷோட ஹேர் ஸ்டைலுக்கு. ஏங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இல்ல எங்களுக்கு புரியுது, நீங்க ஐஷுவை என்னுயிரே ஐஷுவாவே பாக்குறீங்க. அப்படி பாக்காதீங்க, என்னுயிரே வேற மின்னலே வேற. ஷைலுக்கு நாங்க முன்னாடி கொண்ட போட்டப்போ அது வந்து கொஞ்சம் ஏஜ்டா இருக்கு, அதனால அதை மாத்துங்கன்னு சொன்னீங்க. சரி, அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஷமீரோட அக்கா அப்படிங்கிறதுனாலதான் நாங்க ஷைலுக்கு வந்து அந்த கொண்ட போட்ட ஹேர் ஸ்டைல் வச்சிருந்தோம். ஆனா அது அன்பு கூட நிற்கும் போது கொஞ்சம் ஏஜ்ல தான் தெரிஞ்சுது, அது எங்களுக்கும் புரிஞ்சுது. அதனாலதான் சரி வேணான்னு சொல்லி ஷைலுக்கு ஹேர் ஸ்டைல் நாங்க மாத்தினோம். இப்போ ஷைலோட ஹேர் ஸ்டைல் செட் ஆயிடுச்சா? அடுத்து ஐஷோட ஹேர் ஸ்டைல். ஐஷோட ஹேர் ஸ்டைல் பழைய இன்னொரு ஐஷோ ஹேர் ஸ்டைல் வைங்கன்னு கேக்குறீங்க. அது கண்டிப்பா வைக்க முடியாது. அதுக்கான காரணத்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னா பேர் வந்து 2 கதையிலுமே ஒண்ணுதான், ஷமீர் ஐஷு. இப்போ எப்பவுமே ரெகுலரா பாத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு புரியும். ஆனா புதுசா யாராவது பாக்குறாங்கன்னா எண்ணுயிரேக்கும் மின்னலேக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. அதனாலதான் ஹேர் ஸ்டைலையாவது டிஃபரன்சியேஷன் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக இதுல ஐஷுக்கு ஹேர் ஸ்டைல் மாத்திருக்கு. அப்புறம் ஐஷோட இந்த ஹேர் ஸ்டைல் என்னுயிரில ஷைலோட ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா அதுல ஷைலோட ஹேர் ஸ்டைலே அவளுக்கு அந்த மலையாளி லுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மல்லிப்பூ அப்புறம் ஃப்ரண்ட்ல அந்த கேர்லி ஹேர் இதெல்லாம் வச்சு டிசைன் பண்ணது. இப்ப இந்த கதையில ஷைலு மலையாளி கிடையாது, ஐஷு தான் மலையாளி. அதனாலதான் அந்த ஹேர் ஸ்டைல கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஐஷுக்கு வச்சிருக்கோம், அந்த ஒரு மலையாளி லுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னுயிரே ஷைலு ஐஷுவை மின்னலே ஷைலு ஐஷுவோட கம்பேர் பண்ணாதீங்க. அதுல ஐஷு வேற ஷைலு வேற. அதே மாதிரி இந்த கதையிலயும் ஷைலு வேற ஐஷு வேற. என்னுயிரோட தயவு செஞ்சு கனெக்ட் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல ஐஷுவை பார்த்தவங்களுக்கு இதுல ஐஷு டிஃப்ரெண்டா இருக்கா, அவ்வளவுதானே. கூட இருக்கிற எனக்கே டிஃப்ரெண்டா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு வாரம் பார்த்தோம்னா நமக்கு பழகிடும். அப்படியே இதுதான் ஐஷு, நம்ம செட் ஆயிடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இன்னைக்கு பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. அடுத்த பஞ்சாயத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க, அப்புறமா வந்து பேசலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை பார்க்க நாளைக்கு வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.